ஹலோ வீவாஸ், 100 வருடத்திற்கு பிறகு புத ஆதித்ய யோகத்தோடு புத சுக்கிர யோகமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் உச்சத்தையும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் அதீத சக்தி நிறைந்த நாள் அப்படின்னா அது இந்த முழு பௌர்ணமி நாள் தாங்க. இந்த ஒரு அற்புதமான நாளில் இருந்து இந்த ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு நல்லதானது நடக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த பௌர்ணமி திதி வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு முன்பாக 2 நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்திரனுடைய நிலைமைகளானது சரியில்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் வருவதாக இருந்தால் அந்த பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி நாள் இரவு சரியாக ஒரு 5 நிமிடம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் ஒரு அதீதமான சூட்சும சக்தி வெளிப்படுங்க. அதன் காரணமாக தான் நீங்கள் நினைச்சது நடக்குங்க. எனவே அந்த நேரமானது எப்போது வருது, மேலும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 4 ராசிக்காரர்களில் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும்தான் இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லோருமே செஞ்சு எல்லோருமே அவங்க நினைச்சதை நடத்திக்கலாம். இந்த 4 ராசிக்காரர்கள் செய்யும் போது இன்னுமே அதீதமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 21/6/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது மங்களகரமான இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா மங்களகரமான பௌர்ணமி திதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எனவே தான் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட கடகராசி, மகர ராசி, ரிஷபராசி மற்றும் கன்னிராசி இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நல்லதானது நடக்க போகுது. ஏன் இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும் அப்படின்னு சொல்றேன்னா, கடகராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசி. அதே போல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்தம், ரோகிணி, திருவோணம். திருவோணம் அப்படிங்கிறது மகர ராசி, அஸ்தம் அப்படிங்கிறது கன்னிராசி, அதே போல பார்த்தீங்கன்னா ரோகிணினா ரிஷபராசி. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக சந்திரனிடம் இருந்து உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால செல்வ வளமானது அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுங்க. கை நிறைய லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இந்த 4 ராசிக்காரர்களில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த பௌர்ணமி திதி வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சந்திர பகவானுக்கு முன்பாக 2 நெய் விளக்க ஜோடியாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. பொதுவாகவே ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலைமையானது சரியாக இருந்து விட்டாலேயே போதுங்க. அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிறவர் தந்தை காரகனாகவும் சந்திரன் அப்படிங்கிறவர் தாய் காரகனாகவும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சந்திரன் அப்படிங்கிறது மனக்கவலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போக்கி தருவார். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய நிலைமை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய மனக்கவலைகளானது ஒருத்தருக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லாமே சரியாக இருந்தா கூட அவங்களுடைய மனதளவிலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது சில குறைகள் இருப்பது போல நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மன அழுத்தமானது அதிகரிக்க அதிகரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான விபரீத முடிவை எடுப்பதற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மன அழுத்தமானது தூண்டிவிடுங்க. ஸோ இது போன்ற மன அழுத்தங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கும் மன தெளிவு உண்டாவதற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போன்ற சந்திரனுக்கு உரிய நாட்களில் பார்த்தீங்கன்னா
சிறப்பு வழிபாடு செய்துக்கோங்க. எனவே சந்திரன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் மிக மிக தெளிவாக பிரகாசமாக நிலவோட ஒளியானது நமக்கு காட்சியளிக்குங்க. ஸோ அதே மாதிரியான பிரகாசமானது நம்முடைய வாழ்க்கையிலையும் தென்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பௌர்ணமி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே சந்திரனுக்கு உரிய நிறம் அப்படின்னா அது வெள்ளை நிறம் தாங்க. எனவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுங்க. அப்படி நடைபெறக்கூடிய அந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை அபிஷேகத்திற்கு வாங்கிட்டு போய் கொடுப்பது ரொம்ப 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 மகத்தான பலன்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி நாளுடைய இரவான சரியாக பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வானத்தில் மிக பிரகாசமாக அந்த நிலவோட ஒளியானது நமக்கு தெரிந்து கொண்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீரின் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த நிலவை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வாங்க. அப்படி தரிசனம் செய்யும் போது ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 27 முறை உச்சரித்து கொண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் பச்சரிசி மற்றும் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் எது வேண்டும் என்றாலும் கேட்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் சரிங்க. அதாவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய குறைகள் தீரணும் அப்படின்னு எதுவாக வேண்டும் என்றாலும் பரவாயில்லைங்க. அந்த பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் அந்த நிலவோட ஒளியை பார்த்துட்டு அந்த தண்ணீரில் அந்த நிலவோட ஒளியை பிரகாசம் பண்ணிட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்குங்க. நீங்கள் நினைச்சது உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த பிரபஞ்சத்துடைய இரவு நேரத்தில் அதுவும் பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான சூட்சும சக்தியானது இருக்குங்க. அந்த நேரத்தில் நாம் இது போன்ற பிரார்த்தனைகளை வைக்கும்போது நமக்கேற்ப நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான பூஜைகளானது பௌர்ணமி நாள் இரவுல தான் பார்த்தீங்கன்னா செய்யப்படுதுங்க. ஏன்னா இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு அதீதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த செஞ்சுடுங்க. இந்த ஒரு விஷயத்தை இந்த 4 ராசிக்காரர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க. அதே போல் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பச்சரிசியை எடுத்துட்டு பச்சரிசி மற்றும் 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்த நாள் அந்த தண்ணி அப்படியே வெளியவே இருக்கட்டுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து நீங்கள் குளித்துட்டு வரலாங்க. இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் கொஞ்சமாக குளித்துட்டு வரட்டுங்க. இதன் மூலமாக ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்த தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க. அதே போல் கண் திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும், கெட்ட சக்திகளும் விலக ஆரம்பிக்குங்க. அதன் பிறகு அந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா காக்கா குருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரமா பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்கள், அதாவது கடகராசி, மகர ராசி, கன்னிராசி, ரிஷபராசி, இந்த 4 ராசிக்காரர்களும் கட்டாயமாக செஞ்சுக்கோங்க. எல்லோருமே செய்யலாம். இவங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கமானது சிறப்பாக இருக்கு. சந்திரனுடைய நட்சத்திர ராசிக்காரர்களாக நீங்க இருக்கீங்க. நீங்க செய்யும் போது இன்னுமே அதீதமான சூட்சும பலன்களானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது ஜூன் 21ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா 7:31 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஜூன் 22ஆம் தேதி காலையில 6:37 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சோடச கலையானது ஜூன் 22ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா 5:37 இருந்து 7:37 மணி வரையிலான இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 5 நொடி பொழுது சோடச கலை நேரமானது வரப்போகிறது. அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் மும்மூர்த்திகளுடைய அருளாசியானது ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்க கொடுங்க. ஸோ இந்த 2 மணி நேரமும் தொடர்ச்சியாக தியானத்தில் அமர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக
தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா பலருமே அவங்க நினைச்சதை பார்த்தீங்கன்னா நடத்தி இருப்பதாக சொல்றாங்க. அதாவது சித்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவபெருமானை அடைந்ததற்கு காரணமே பார்த்தீங்கன்னா இது போன்ற சோடசக்கலை நேரம் தான் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை கேட்டாலுமே முழு மனதோடு அந்த விஷயங்கள் நமக்கு பரிபூர்ணமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. ஸோ இந்த ஒரு அருமையான சோடசக்கலை நேரத்தையும் தவற விட்டாதீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.